ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதான் 2 முட்டையை மட்டும் யூஸ் பண்ணி சூப்பர் சாஃப்டான தம்ரூட் கேக் வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு பேக்கிங் எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க இமிடியேட்டாக ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்றைக்கி இந்த கப்பு 200 ml கப்பு தான் நான் பயன்படுத்த போகிறேன். இந்த கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை, 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இந்த 1/2 கப்பு சர்க்கரையே தித்திப்பு போதுமானதாக இருந்தது, அதனால் இதே அளவை நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கேக்கு நம்ம செய்கிறதுக்கு 2 முட்டை எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் இந்த 2 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பீட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா நுர வந்துடணும். இந்த வெள்ளை கலர் நுர வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கைவிடாமல் பீட் பண்ணிக்கணும். இந்த கேக் செய்கிறதுக்கு பீட்டர் எதுவும் தேவையில்லை, இந்த விஸ்கே போதுமானது. இப்போ முட்டையை நல்லா அடித்ததுக்கு அப்புறமா அதில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 முட்டையில் செய்யக்கூடிய இந்த தம்ரூட் கேக்கோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காகவே இருக்கும். சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரவை 1 கப் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எதில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப்பு ரவை. இந்த ரவையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க. ரவையை சேர்த்ததுக்கு அடுத்தபடியாக இதில் நம்ம சேர்க்க போகிறது 1/2 கப் அளவுக்கு நெய். இந்த 1/2 கப்பு நெய்யை முழுசாக சேர்க்காம இதில் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். நெய்யை உங்களுக்கு 1/2 கப்பு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெயும் நெய்யும் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 சிட்டிகை உப்பு, தூள் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும். பாலுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் சேர்க்கறதா இருந்தாக்க சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சிக்கோங்க. பால் காய்ச்சி எடுக்கும்போது நல்ல திக்கான பாலாக காய்ச்சி எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரெசிபி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் அடுத்தபடியாக இதில் முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துட்டு 1-2 உடச்சிக்கணும். நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல நெய், அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்து இந்த பேட்டரில் சேர்த்துக்கணும். தம்ரூட் பேட்டரில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனாக்கா கேக் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். டிக்லிங் டேஸ்ட் சேனலில் ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்து அவசியம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒரு கேக் டின், அப்படி இல்லைனாக்கா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸு அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து ஃபுல்லாக எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றணும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தாக்க இந்த பேட்டருக்கு மேலேயே நீங்கள் ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு அலங்கரிச்சுக்கலாம். நான் முந்திரி பருப்பை 2ஆக உடைச்சு அது மேலே கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம்னாக்கா இன்னும் மீதி இருக்கக்கூடிய 1 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அது மேலே ஊற்றி விட்டுட்டு இப்போ குக்கரை ப்ரீஹீட் பண்ணணும். பழைய குக்கர் இருந்தால் எடுத்துக்கங்க. அதில் ரிங்கை போட்டு மூடியை போட்டு மூடணும். கேஸ்கட் எதுவும் போடக்கூடாது, விசில் போடக்கூடாதுங்க. மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேக் டின் எடுத்து உள்ளே வச்சுருங்க. கேஸ்கட் எதுவுமே போட வேண்டாம், மேலே விசிலும் போட வேண்டாம். அதே போல் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 30 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது போல் எனக்கு இருந்தது. அதனால் இன்னும் ஒரு 15 நிமிஷம் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 45 நிமிஷம் கழித்து எடுத்தப்ப ரொம்ப சூப்பரான தம்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த மோல்டுலேருந்து வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்ணும். சூடாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னாக்கா கேக் உடஞ்சிரும். முக்கியமாக இது நம்ம மைதாவில் செஞ்சது கிடையாது, ரவையில் செஞ்சுருக்கோம். சாஃப்டான டேஸ்டியான தம்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை வச்சு விடலாம். டீ டைம் கேக்காக கூட இதை சாப்பிட்லாங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல, மைதா யூஸே பண்ணலங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான கேக்கு, சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அவசியம் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ரெசிபிஸ்க்கும் கிச்சன் டிப்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.